நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்துல வாழ்த்துறேன். இன்னைக்கு நான் பேச போற விஷயம் என்னன்னா, உங்களை விட்டு விலகி போகிறவங்களை வழி அனுப்பி வைக்கிறது பத்தி தான். இது கொஞ்சம் கஷ்டமானதுதான். உங்களோட இருக்கிறவங்க திடீர்னு உங்களை கைவிட்டுட்டு போயிடுறாங்க. உங்களை குற்றப்படுத்தி முதுகுல குத்தி உங்களை விட்டு விலகி போறாங்க அப்படின்னா அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு தெரியுமா, அது எப்பவும் அப்படிதான் இருக்கும். வேதத்துல அப்படிதான் நம்ம பாக்குறோம். அப்படிதான் ஜனங்க இருப்பாங்க. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இலக்கு அடையணும்னா உங்களோட யார் இருக்காங்க, யார் ஆதரவா இருக்காங்கன்றதுல கவனம் செலுத்தாதீங்க. அவங்க உங்களோட இருந்தாங்கன்னா அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, அது வேற. ஆனா உங்களுக்கான ஆண்டவரோட அழைப்பை உங்க கூட இருக்கிறவங்க உதவியால நிறைவேற்றலான்னு அவங்க மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க. உங்களோட பலன் அவங்க கூட இருக்கிறதுனாலதான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. மார்க் 4:35 வாசிக்கிறேன் பாருங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். 36 அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. 37 அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு. தொடர்ந்து நமக்கு இதுல என்ன இருக்குன்னு தெரியும். ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்துறாரு. அப்புறம் அடுத்த கரைக்கு போறாங்க. இதுல கவனிக்க வேண்டியது 36வது வசனம், வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அதாவது மற்ற படகுகளும் அவர் பின்னாடியே வந்தது. இயேசு ஒரு பெரும் கூட்ட மக்களை விட்டுட்டு படகுல ஏறி மறுகரைக்கு போறாரு. அப்ப மற்ற படகுகளும் அவரோட பின்னாடி போகுது. ஒண்ணு இல்ல, நிறைய படகுகள். மக்கள் அவரை பின்தொடர்ந்து போனாங்க. ஆனா அந்த புயல் வந்த பின்ன பாருங்க, அடுத்தடுத்த வசனங்கள், அதிகாரங்களை கவனிங்க. மற்ற படகுகளை பத்தி எந்த குறிப்புகளும் அதுல இல்ல. நீங்க படகுல இருந்து இறங்குறப்ப, ஆண்டவரோட அழைப்புக்காக நீங்க அடியெடுத்து வைக்கிறப்ப, நீங்க எதையும் ஆரம்பிக்கிறப்ப ஜனங்க உங்க கூட நிப்பாங்க, வருவாங்க. திறப்பு விழா, முதல் நாள் ஊழியம், உங்க ஊழியத்துல முதல் வருட அனுசரிப்பு, ஏதாச்சும் விசேஷங்கள், உங்க பிசினஸ்ல முக்கியமான நாட்கள், இப்படி எதுலனாலும் ஆரம்பிக்கிறப்ப உங்க கூட ஜனங்க நிப்பாங்க. உங்களோட அவங்க கொண்டாடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க எப்பவும் என் கூடவே இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் எதுக்காக உங்களை அழைச்சாரோ அதை நீங்க செய்யறப்ப, அது ஊழியம், வேலை, தொழில், தனிப்பட்ட நிகழ்வுகள் எதுலனாலும் சரி, என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு புயல்கள் வரும், சவால்கள் வரும். இங்க பாருங்க, புயல் வர தொடங்கினதுக்கு அப்புறம் பின்னாடி வந்த படவுகளை பத்தி எந்த தகவலும் இல்ல. என்ன சொல்ல வர்ற, நீங்க தொடங்குறப்ப சிலர் உங்க கூட வருவாங்க. ஆனா புயல் வர்றப்ப நீங்களே உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக போராடுறப்ப திரும்பி பாத்தீங்கன்னா உங்க பின்னாடி வந்தவங்க காணாம போயிருப்பாங்க. இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். யாரெல்லாம் என் கூட இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் அவங்க கூட இருக்க மாட்டாங்க, விலகி போயிடுவாங்க. ஆரம்பிக்கிறப்ப நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவா புகழ்ந்து பேசியிருப்பாங்க, கொண்டாடி இருப்பாங்க, எப்பவும் உங்களோடவே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? நாட்கள் ஆக ஆக அந்த எல்லா படகுகளும் மறைய தொடங்கும். எல்லாரும் காணாம போயிடுவாங்க. நீங்களும் உங்களோட புயலும் மட்டும்தான் இருப்பீங்க. ஆனா நல்ல செய்தி என்ன தெரியுமா? இயேசுவும் கூட உங்களோட புயல்ல உங்க கூடவே இருப்பாரு. அவர் உங்களை விட்டுட்டாருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் உங்களை விட்டுட மாட்டாரு. அந்த படகுகள்லாம் உங்களை விட்டு போனதுனால உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. ஜனங்க அப்படிதான் இருப்பாங்க, அது இயல்பு. வேதத்துல ரூத், ஓர்பாள், நகோமிய பாருங்க. பெத்லஹேமுக்கு புறப்பட்டப்ப 3 பேர் இருந்தாங்க, ரூத், ஓர்பாள், நகோமி. ஆனா பெத்லஹேம் வந்து சேர்ந்தது ரூத்தும் நகோமியும் தான். ஆரம்பிக்கிறப்ப நிறைய பேர் இருப்பாங்க, இடையில போயிருவாங்க. உங்களோட எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ற எண்ணிக்கையை விட அந்த பயணத்தோட முடிவுல தரமான ஜனங்க மட்டும் உங்க கூட இருப்பாங்க. உங்களோட ஆழமான உறவுல இருக்கிறவங்க மட்டுமே இருப்பாங்க. உங்களை விட்டுட்டு போனவங்களுக்காக வருத்தப்படாதீங்க. அவங்க போனதுக்காக ஏமாற்றம் அடையாதீங்க. இது இயற்கை, இப்படித்தான் நடக்கும். நீங்க ஜனக்கூட்டத்துல இருந்து அற்புதம் செய்யற வரைக்கும் தான் அவங்க கூட வருவாங்க. புயல் வர்றப்ப காணாம போயிடுவாங்க. அந்த சூழல் உங்களை அசைக்க விடாம பாத்துக்கோங்க. நீங்களா இருங்க, உங்களை அதை மாத்திடக்கூடாது. நம்ம அடியெடுத்து வச்சுட்டோம், எல்லாரும் கூட வருவாங்கன்னு நினைச்சோம், ஓர்பாலும் கூட வருவாங்கன்னு தான் நினைச்சோம். பயணத்துல யதார்த்தத்தை எதிர்கொள்றப்ப சிலர் விலகி போயிடுவாங்க. எல்லாரும் கூடவே இருக்க போறது இல்ல, பரவாயில்ல. பெரும் கூட்ட ரசிகர்கள் நம்மோட இருக்கிறத காட்டிலும் நம்மோட ஆழமான உறவுல இருக்கிற ஒரு சிலர் போதும். ஓர்பாள் என்ன நினைச்சாங்க?
நகோமி கூட போனா என்ன கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும் யோசிச்சு விலகி போயிட்டாங்க. ஆனா ரூத் கூடவே நின்னாங்க. எந்த பிரதிபலனையும் நன்மையும் எதிர்பாராம நின்னாங்க. ஏன்? நகோமியை நேசிச்சதுனால. கடைசியில சரியான நபர்கள் உங்களோட இருப்பாங்க. தைரியமா இருங்க. ஜனங்க உங்களை விட்டு போறப்ப ஏமாற்றம் அடையாதீங்க. அவங்கள வாழ்த்தி வழி அனுப்பி வச்சிருங்க. நீங்க நகர்ந்து போயிட்டே இருங்க. சரியான நேரத்துல ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற நன்மையான காரியங்கள்ல நீங்க அடியெடுத்து வைப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.